குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புருஷ அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஒன்று பார்த்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான இலவச முழு மாதிரி தேர்வோட விடை குறிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ, பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். இது ஃபுல்லாக சைக்காலஜி டாபிக் தான் இருக்கும். ஜிகே டாபிக் எல்லாமே தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியாச்சு. அதை பாருங்கள். அதை பார்த்துட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்திட்டு நம்மளுடைய பயிற்சி மையத்துடைய தொலைபேசி எண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஓஎம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அனுப்பலாம். ஓகேங்களா? இந்த ஸ்க்ரீனில் தர இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஓஎம்ஆர் அனுப்புங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதி முடித்த உடனே ஒரு எம்டி ஓஎம்ஆர் அனுப்பியிருப்பீங்க இல்லையா, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அனுப்பணும். ஓகேங்களா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் பி பார்த்துடலாம். நம்ம பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கோங்க. லிங்க்கும் கொடுக்குறேன், பாருங்கள். உளவியல் பாட்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உளவியலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 60 கேள்வி கேட்குறாங்க. அதில் 10 ஆங்கிலம், 10 தமிழ், மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா 40 கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி மேக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் ரெடி பண்ணதுனால உங்களுக்கு வந்து உளவியலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? தமிழும் வைக்கலாம், நம்ம இங்கிலீஷ் வச்சுருக்கோம். ஓகேங்களா? த ரெயின் கம்ப்ளீட்லி டேஷ் அவர் டே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரெயின் வந்து அந்த மழை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீணடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்பாயில் அவர் டே. ஓகேங்களா? அடுத்தது blissfully happy அப்படின்னா இதனுடைய இடியம்ஸ் கேட்குறாங்க. ஆன் cloud 9. ஓகேங்களா? ஆன் cloud 9னா ரொம்ப மகிழ்ச்சியாக அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இன் 7th heavenனா நார்மலாக மகிழ்ச்சின்னு மட்டும் சொன்னால் போதும். இன் அவர் கோர்ட் அப்படின்னா இந்த அதாவது முடிவு உங்களுடையது, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இந்த இடியம்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஒரு கொஸ்டின் வந்து அட் எ ஸ்னைல் ஸ்பேஸ் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அப்படி சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஐடியம்ஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு ஸ்கூல் புக்லையும் இருக்குது, நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இந்த சென்டென்ஸை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேஷ் ஃபயர் பிரேக் த கிளாஸ் டு எஸ்கேப். இன்கேஸ் ஆஃப் ஃபயர், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். இன்கேஸ் ஆஃப் ஃபயர் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் த கிளாஸ் டு எஸ்கேப் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்னானிம்ஸ் கொஸ்டின். அது வந்து ஃபியூரியஸ்லி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபமாக இருக்கிறது. ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிரிலி, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாதனால மறுபடியும் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிள் டேக் கேட்குறாங்க. அதாவது தே ஆர் கோயிங் ஹோம் ஃபார் ஸ்கூல் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தே அதாவது ஆர் நாட் தே அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த ஒரு வீடியோவில் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது. அதனால் ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேன் யூ ஃபினிஷ் த ஒர்க் டேஷ் டுமாரோ அப்படின்னு கொடுத்து பின்னாடி கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கனால பை தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? கேன் யூ ஃபினிஷ் த ஒர்க் பை டுமாரோ, நாளைக்குள்ள முடிச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து விச் கேன் பிளேஸ் ஆஃப்டர் சேஃப். சேஃப்க்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. சேஃப் கார்டு அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? அடுத்து அப்ரிவேஷன் கேட்குறாங்க. சிம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடல். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்து ஃபைண்ட் த சூட்டபிள் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டுன்னு கேட்குறாங்க. மொபைல் ஃபோனோட அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. மொபைல் ஃபோனோட அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு பார்த்திங்கன்னா செல்ஃபோன் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். லயன், ஃபாரஸ்ட், ஆட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆட்டர்னால் என்ன இருக்குன்னா நீர்நாயின்னு பேர். இது எதில் இருக்கும் அப்படின்னா நீரில் தான் இருக்கும். ஓகேங்களா? சிங்கம்னா காட்டில் இருக்கும், நீர்நாய் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட்டரில் இருக்கும். இது கேஜ்னா இது வந்து கூண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்ப்ஸ்னா மலை. இந்த ப்ரோ அப்படின்னா துளை, ஒரு ஓட்டைக்குள் இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து யாண்டு என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னா என்ன, எங்குன்னு அர்த்தம். யாண்டுனா எங்குன்னு அர்த்தம். அடுத்து பொறுத்துக. எளிது அப்படின்னா அரிதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து ஈதல் அப்படின்னா ஏற்றல். அந்நியர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உறவினர். இரவலர்னா தான் புறவலர். இந்த வார்த்தை வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி. உங்களுக்கு ஆன்சர் கீழே ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை செக் பண்ணிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர். வினா தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ. நம் முன்னோர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினரா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான வினா. ஓகேங்களா? அடுத்து என் தமிழ் நான் பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் வரணும். ஓகேங்களா? அடுத்து கான்சனன்ட் என்பதன் தமிழாக்கம். கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஓகேங்களா? வவ்வல்ஸ்னால் உயிரெழுத்து. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், கேட்டுருவாங்க. கம்பர் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு யார் பெருமைப்படுறா அப்படின்னா பாரதியார் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்படுவார். ஓகேங்களா? அடுத்தது
பால் 3 வகைப்படும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இது வந்து கூற்றில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பால் 3 வகைப்படும். கூற்று 2 வந்து பார்த்தீங்கன்னா திணையின் உட்பிரிவு பால் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். ஓகேங்களா, திணையின் உட்பிரிவு பாலுங்கிறது சரி. அப்போ கூற்று 1 தவறு 2 சரி. ஓகேங்களா, அடுத்து ஐங்குறுநூறின் அடிவரையறை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 அடி சிற்றலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி பேரில்லை வரையும் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு. ஓகேங்களா, அடுத்தது தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவிடு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்குறாங்க. வேற்றுமை அணி. ஓகேங்களா, இது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க, இலக்கணத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். உங்களுக்கு திருக்குறள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்க எல்லாத்தையும் கேட்கல, அந்த இலக்கண பாட்டில் ஒரு சில இடத்துல திருக்குறளை கொடுத்து இந்த திருக்குறளுக்கு இந்த அணி தான் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகேங்களா, கம்பராமாயணத்தில் யாருடன் சேர்ந்து ஐவரானோம் என்று ராமன் கூறுகிறார் அப்படின்னா குகன் கூட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐவரானோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்கிறார். ஓகேங்களா, அடுத்தது வந்து சைக்காலஜி மேக்ஸ் பார்ட்டுக்குள்ள வந்துட்டோம். கீழ்காணும் வட்ட விளக்க படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு புத்தகம் அச்சிட்டு வெளியிடும் தகவல்களை நன்கு ஆராய்ந்து அதன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கணும். இதை பார்த்து தான் நம்ம கீழே ஆன்சர் பண்ண போகிறோம். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் அச்சிட்டு வெளியிடுறாங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகேப்பா ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேம்பாட்டுக்கு அதாவது மேம்பாட்டு செலவுக்கு ஏற்படும் செலவினங்களுக்கான வட்ட விளக்க படத்தில் மைய கோணத்தை காண்கன்னு கேட்குறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து ஒரு வட்டமாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஒரு வட்டம்னா எத்தனை டிகிரி இருக்கும்? 360 டிகிரி. ஓகேங்களா, இந்த 360 டிகிரியை தான் வந்து இதான் வந்து இது இவங்க பர்சன்டேஜாக பிரிச்சிருக்காங்க. இவங்க டிகிரியாக பிரிக்கல. இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 100% வரும். ஆனால் பட் உள்ளே இருக்க அந்த வட்டத்தோட மொத்தம் இது வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி கோணம். ஓகேங்களா, அப்போ வந்து மேம்பாட்டு செலவுக்கு ஏற்படும் செலவினங்களுக்கான வட்ட விளக்க படத்தில் மைய கோணம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியதான் மேம்பாட்டு செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 15% கேட்குறாங்க. 15% கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட மொத்த இது கோணம் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி. அப்போது 360ல் 15% இது எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும். 0 கேன்சல் பண்ணுங்கள். 2 3 2 18 54 டிகிரி வரும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் சி. 101க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. அடுத்தது நிறுவனத்தில் அதிக செலவு எதில் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பிக்சரை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறது. இதில் இருக்கல எதில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். காகித செலவு தான் பர்சன்டேஜ் அதிகம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 102க்கு வந்து பார்த்திங்கன்னா காகித செலவு தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது காகித செலவை கோணத்தில் காணுங்க. நம்ம மேலே பார்த்தோம் காகித செலவு தான் அதிகம் 25%. அப்போ அதே மாதிரி தான். அப்போ 360ல் 25% எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா, இந்த பர்சன்டேஜ் பார்க்குறதும் தெரியல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பார்த்துறது வந்து பாருங்கள். ஓகேங்களா, 25 இது 4 இது இப்படி அடிச்சிங்க அப்படின்னா 90. ஓகேங்களா, 90 டிகிரி வரும். அப்போ காகித செலவுக்கான கோணம் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி. ஓகேங்களா, அடுத்தது ஒரு புத்தகத்தை பதிப்பித்து வெளியிட ரூபாய் 850 வந்து பார்த்திங்கன்னா செலவாகுது எனில் அதன் அச்சிடும் செலவு மற்றும் பைண்டிங் செலவு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அச்சிடும் செலவு பைண்டிங் செலவு என்னவா இருக்குன்னு பார்க்கணும். அச்சிடும் செலவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20. அடுத்து வந்து பைண்டிங் செலவு எங்கே இருக்குது? 20. ரெண்டுமே 20% அப்போ 40%. ஓகேங்களா, அப்போ ஒரு புத்தகத்தை அச்சிட்டு வெளியிட வந்து பார்த்திங்கன்னா 850 ரூபா செலவாகுது. பைண்டிங் மற்றும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அச்சிடும் செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% மொத்தம் 40% ஆகுது. அப்போ 850 ரூபாயில் இந்த 40% எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா, புரியுதா? இது வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடறதுக்கு 850 ரூபா செலவாகுதான். அதில் அச்சிடும் செலவும் பைண்டிங் செலவு மட்டும் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, 0 2 32 34 ஓகேவா, 340 ரூபா வருது. ஓகேங்களா, அப்போ வந்து ஒரு புத்தகத்தை மொத்தமாக வெளியிடுறதுக்கு 850 ரூபா செலவாகுது. ஆனால் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் பைண்டிங்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 340 ரூபா செலவாயிருக்கு. ஓகேங்களா, அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல் கணக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். 4 தட்டச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா 12 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா, மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அப்போ 4 பேர் கூட இன்னும் 2 பேர் சேர்றாங்க. அப்போ 6 பேர் ஆகிடுவாங்க. அப்போ 6 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்களுடைய எண்ணிக்கை குறையும். ஓகேங்களா, இப்போ வந்து 5 பேர் ஒரு வேலையை 4 பேர் ஒரு வேலையை 12 நாள் செய்கிறாங்கன்னா 6 பேர் செய்யும்போது இதை விட நாட்கள் குறையும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மாறல். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்? சாரிப்பா 4 × 12 ÷ 6 × 2 2 8 நாளில் முடிப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பொறுமையாக ஸ்லோ பண்ணி ஒரு டைம் 2 டைம் பாருங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான கொஷின் தான். அடுத்தது ஒரு நபர் மேற்கு நோக்கி நிற்கிறார். போட்டுக்குவோம். வடக்கு, தெற்கு, கிழக்கு,
மேற்கு நோக்கி நிற்கிறார். அவர் முதல் 45 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கடிகார திசையில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்புகிறாராம். அப்போ 45 டிகிரினா இது வந்து 90 டிகிரி, 45 டிகிரினா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிற்பார் இந்த பாதியில். ஓகேங்களா, இந்த பாதியில் இப்போ நிற்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலும் அதே திசையில் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி திரும்புகிறார். ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அப்போ இங்கேருந்து நேராக இங்கே வந்துடுவார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதன் பின் 270 டிகிரி கடிகார எதிர் திசையில் திரும்புகிறாராம். ஓகேங்களா, அப்போ கடிகார எதிர் திசைனா ஆல்ரெடி 180னா இங்கே வந்திருப்பாரா, அதுக்கப்புறம் மிச்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருப்பார். ஓகேங்களா, 275 அப்படின்னா அதாவது 180 இங்கே வந்திருப்பார், அதுக்கப்புறம் 90 வரணும். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 90. புரியுதா இல்லை இன்னொரு டைம் சொல்கிறேன். ஓகேங்களா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி நிற்கிறார்ப்பா. ஓகேங்களா, மேற்கு நோக்கி 45 டிகிரி இப்படி திரும்புகிறார் கடிகார திசையில், இந்த இடத்துக்கு வந்துடுவார். மறுபடியும் 180 டிகிரினா இந்த இடத்துக்கு வருவார். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் 180 டிகிரி, இங்கே வந்துடுவார். இப்போ 270 அப்படின்னா மொதல் 180 மறுபடியும் இங்கே வந்திருப்பாரா, இங்கேருந்து அதாவது 180 கூட 90 கூட்டணும், அப்போ தான் 270. அப்போ இன்னொரு 90னா அவர் இந்த இடத்துக்கு வந்து நிற்பார். ஓகேங்களா, அப்போ இந்த ஆங்கிள் தான் 90, அப்போ இந்த இடத்துல வந்து நிற்பார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன திசையில் நிற்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா தென்மேற்கு திசையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நின்றுட்டு இருப்பார். ஓகேங்களா, அடுத்தது விலங்குகள், நில விலங்குகள், கடல்வாழ் விலங்குகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு உண்டான படம் வந்து பார்த்தீங்கன்னா சி தான். ஓகேங்களா, விலங்குகளில் நிலவாழ் விலங்கு, கடல்வாழ் விலங்கு இது ரெண்டுமே மாறி மாறி இருக்கலாம். நில விலங்கு கடல்லையும் இருக்கும், கடல் விலங்கு நிலத்துலையும் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த பிக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பிக்சர். ஓகேங்களா, அடுத்தது ஆண்டிற்கு 5% வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 500 வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் கணக்கு தான், PNR/100 ஃபார்முலா தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் கேட்குறாங்க, என் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு கொடுத்துருக்காங்க, தனி வட்டி வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஃபார்முலா படி PNR/100, நமக்கு பி தெரியாது இல்லையா, அதனால் பி அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் எவ்வளோ 1, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5% வட்டி. ஓகேங்களா, ஈக்குவல் டு 100 ஈக்குவல் டு 500ன்னு வரணும். ஓகேங்களா, நான் உங்களுக்கு இங்கே சின்னதாக போட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பி தெரியாது, ஆண்டு ஒரு ஆண்டு 5% தனி வட்டி, இது 100. இப்போ பி தான் நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு 500. ஓகேங்களா, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் இருக்கும்போது டக்குன்னு அடிச்சிடக்கூடாது 2 ஜீரோவை. ஏன்னா இந்த பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும், அந்த மாதிரி அடிக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்லாம் அடிக்கணும். அதாவது இது 5 100. ஓகேங்களா, 105 தான் வந்து பார்த்திங்கன்னா 500. இப்போ 100 இப்போ இந்த 100 இந்த பக்கம் போச்சுன்னா 100 × 100, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 10,000. ஓகேங்களா, முக்கியமான கொஷின் நோட் பண்ணிக்கோங்க, இது மாதிரிலாம் ரொம்ப சிம்பிளாக கேட்டுருவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 10,000, ஆப்ஷன் சி. அடுத்து வட்ட நாற்கரத்தின் கோண அளவு 45 டிகிரி எனில் எதிர்கோணத்தின் அளவு. ஒன்றில் இப்போ ஒரு வட்டம் நாற்கரம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, இதனுடைய ஒரு கோண அளவு 75 டிகிரி அப்படின்னா வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களினுடைய கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி வரணும். அப்போ இது கூட எதை கூட்டினா 180 டிகிரி வரும்னு பார்க்கணும். 105 கூட்டினா தான் 180 டிகிரி வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் கொஸ்டின். ஓகேங்களா, வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் என்னன்னு தனியாக கேட்டாலும் 180 டிகிரி ஆன்சர் பண்ணோம். அதில் ஒரு கோணம் 75 கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் கோணம் என்ன அப்படின்னா அந்த 75. அப்போ 180 75 இருக்குது, மீதி எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா 105. ஓகேங்களா, அடுத்து ஒரு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களில் மேலிருந்து 16வதாக ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து 16வதாக மற்றும் கீழிருந்து 29வதாக தரவரிசையில் அஜய் உள்ளார்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்த லைனில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். மேலேருந்து 16 இந்த இடத்துக்கு வந்திருப்பாரா, அப்போ 29 பேர்னா இந்த இடத்துக்கு தான் மறுபடியும் வருவார். அப்போ இது கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 28 பேர் இருந்திருப்பாங்க, 29 போடக்கூடாது. ஓகேங்களா, மேலேருந்து 16 கணக்கிலே அவர் வந்துடுவார், அது கீழே 28. அப்போ 16 + 28. ஓகேங்களா, இது ரெண்டையும் கூட்டினா 44 பேர். அப்போ வந்து டக்குன்னு 44 போட்டக்கூடாது, இன்னும் கொஸ்டின் நம்ம இன்னும் படித்து முடிக்க முடியல. ஓகேங்களா, அந்த தேர்வில் 6 மாணவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட்டு பாஸ் ஆனவங்க ரேங்க் லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாமில் 6 பேர் கலந்துக்கலையாம்ப்பா, அந்த 6 பேரையும் சேர்த்துக்கணும். அடுத்தது மற்றும் 5 மாணவர்கள் தோல்வி அடைந்தனர், அதனால் அந்த லிஸ்ட்டில் அவங்க வரமாட்டாங்க, அவங்க 5 பேரையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது அந்த வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள், இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். ஓகேங்களா, 6 5 11 15 55 மாணவர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் டி 55. அடுத்து கீழ்கண்ட தகவல்களை பொறுத்து கேள்விகள் அமைந்துள்ளன, அதுக்கு நம்ம வந்து பதிலளிக்கணும். ஓகேங்களா, முதல்ல என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் நடக்குது, தேர்வு எழுதிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 10,500 பேர். அதாவது எல்லான்ற வார்த்தையை ஏன் கொடுக்குறாங்கன்னா அப்போ மொத்தம் 5 சப்ஜெக்ட் தான் இருக்குன்னு அர்த்தம். எல்லா 5 பாடங்களையும் தேர்ச்சி அடைந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 5,685 பேர்.
3 பாடங்களில் மட்டும் தேர்ச்சி அடைந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1498 பேர், 2 பாடங்களில் மட்டும் தேர்ச்சி அடைந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1250 பேர், ஒரு பாடத்தில் மட்டும் தேர்ச்சி அடைந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 835 பேர், ஆங்கிலத்தில் மட்டும் தோல்வி அடைந்தவர்கள்னால் 78, கணிதத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 75 பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, இயற்பியலில் 149 பேர், வேதியியல் வந்து பார்த்திங்கன்னா 147 பேர், உயிரியலில் 221 பேர் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த டேட்டா வச்சு தான் நம்ம கொஸ்டின் எழுதணும். எல்லா பாடங்களிலும் தோல்வி அடைந்த மாணவர்கள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எல்லா பாடங்களையும் தோல்வி அடைந்தவங்கன்றத டேட்டாவை இங்கே கொடுக்கல. ஓகேவா? 1, 5, 2, 3, 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா பாடங்களையும் தோல்வி அடைந்தவங்க எத்தனை பேர்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது வந்து மொத்த தேர்வு எழுதிய மாணவர்கள். ஓகேவா? அப்போ இவங்க எல்லாரையும் கூட்டி இந்த தேர்வு எழுதிய மாணவர்களில் கழிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம நடத்தணுன்றனால நான் ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போது இப்போ ஒரு நிமிஷம், மொத்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 10,500 பேர். அது இல்லாமல் இங்கேருந்து இது வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்றில் ஃபெயிலு இல்லை ஒன்றில் பாஸ் ஆகியிருந்திருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10,138 பேர் வருவாங்க. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து இவங்களை கழிச்சிட்டோம் அப்படின்னா 362 பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாடங்கள்லையும் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? புரியுதா? அதாவது இதில் வந்து எல்லா பாடங்களையும் ஃபெயில் ஆனவங்க லிஸ்ட்டு கொடுக்கல, அதை நம்மளாக தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது வந்து மொத்த மாணவர்கள், இது 5ல் ஃபெயிலு, 3ல் பாஸு, 5ல் பாஸு, 3ல் பாஸு, 2ல் பாஸு, 1ல் பாஸு, இது 1 ஃபெயிலு. அப்போ இவங்க எல்லாரையும் போக மீதி இருக்கிறவங்க தானே எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாரையும் கூட்டி அந்த மொத்த மாணவர்களில் கழிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது, குறைந்தது 4 பாடங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறாங்க. ஓகேங்களா? குறைஞ்சது 4 பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்கணுமா. ஓகேவா? அப்போது இப்போ தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும். குறைஞ்சது 4, அப்போ அதிகபட்சம்னா அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், இப்போ வந்து குறைஞ்சது 4 பாடம் தான் பாஸ் ஆகிருக்கணும். அப்போ 4 பாடங்கள் பாஸ் ஆகிருக்குன்னா ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிருக்கணும். அப்போ யார் ஒரு பாடத்தில் ஃபெயிலு? 78, 275, 149, 147, 221. இவங்கெல்லாம் ஒரு பாடத்தில் உயிரியலில் மட்டும் தோல்வி. அப்போ மொத்தம் 5 சப்ஜெக்ட்டு, அதில் மட்டும் ஃபெயில் அப்படின்னா 4ல் இவங்க பாஸ் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் 4, அப்போ அதிகபட்சம் எவ்வளோ வேணா இருக்கலாம். அப்போ ஆல் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். 5685, 78, 275, 149, 147, 221. இவங்க எல்லாரையும் கூட்டினா என்ன ஆன்சர் வருதோ அதுதான். இவங்க எல்லாரையும் கூட்டினீங்க அப்படின்னா 6555 வரும். இந்த 6555 தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் 4, அதிகபட்சம் எவ்வளோ வேணா இருக்கலாம் அப்படின்றது அதோட மீனிங். ஓகேங்களா? குறைஞ்சது 4 பாடத்துலேயும் பாஸ் ஆகிருக்கணும், அதிகபட்சம் எவ்வளோ வேணா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, 4 அல்லது அதற்கு குறைவான பாடங்களில் தோல்வி அடைந்ததன் மூலம் தேர்ச்சி பெறாத மாணவர்களின் எண்ணிக்கையை கேட்குறாங்க. அதாவது 4 அல்லது அதற்கும் குறைவான பாடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம இதில் தான் போய் பார்க்கணும். குறைஞ்சது அதாவது 4 பாடம் அதுக்கு கீழே இருக்கணும். இப்போ 4 பாடம்னா எப்படி குறைஞ்சது 4 பாடம் தோல்வி அப்படின்னா, இப்போ 4 பாடம் குறைஞ்சது 4 பாடம் அப்படி தான் அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை நல்லா வாசிக்கணும். இந்த கொஸ்டினில் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. 4 அல்லது அதற்கும் குறைவான பாடங்களில் தோல்வி அடைந்ததன் மூலம் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் எத்தனை தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 4 பாடம் அதற்கும் கம்மியாக பாடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போது ஆல் பாஸ் ஆனவங்க இதில் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதா? 4 அல்லது அதற்கு குறைவான பாடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கணும். அப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பாடத்தில் யார் யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க? இந்த இவர். ஓகேங்களா? 4 அதற்கும் குறைவானு கொடுத்துருக்காங்க. இவங்க 2ல் பாஸு, அப்போ வந்து 3ல் ஃபெயில் ஆகிருப்பாங்களா, அப்போ இவங்களும் உண்டு. இவங்க 3ல் பாஸு, 2ல் ஃபெயில் ஆகிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 1ல் தான் தோல்வி, அப்போ 4 பாஸ் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது எல்லா பாடங்களும் தேர்ச்சியானவங்களை விட்டுட்டு மிச்சம் எல்லாரையும் கூட்டணும். இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4453 அப்படின்னு வரும். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது, 7 மதிப்புகளின் சராசரி 81. ஓகேங்களா? 7 மதிப்போட சராசரி வந்து பார்த்திங்கன்னா 81. அப்போ சராசரினா என்னென்னா, ஏதோ ஒரு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா 7ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க, அது 81 வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, அவற்றில் ஒரு மதிப்பு நீக்கப்படும் போது மற்ற மதிப்புகளின் சராசரி 78. அப்போ 7 மதிப்போட சராசரி அப்படின்னா, அப்போ 7 மதிப்போட டோட்டல் என்னென்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 567ன்னு வரும். ஓகேங்களா? அப்போது அவற்றில் ஒரு மதிப்பு நீக்கப்படும் போது மற்ற மதிப்புகளின் சராசரி 78ஆக அமையுது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 லெட்டர் 7 நம்பர்ஸ் இருக்குது, அதில் ஒரு நம்பரை நீக்கிறாங்க. அப்போ 6 நம்பர் ஆகிடுமா? அப்போ அந்த 6 நம்பரோட சராசரி தான் கொடுத்துருக்காங்க 78. அப்போ அந்த நீக்கின ஒரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் பெருக்கி போடுங்க. பெருக்கி போட்டால் வரும் 468ன்னு வரும். அப்போ இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா அந்த நம்பர் கிடச்சிரும் 99. ஓகேவா? அடுத்தது, ஒரு வியாபாரி தனது வியாபாரத்தின் முதல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா ₹1 சம்பாதிக்கிறார். ஒவ்வொரு அடுத்த நாளும் முந்தைய நாள் வருமானத்தில் 2 மடங்கு சம்பாதிக்கிறார். 10வது நாளில் அவருடைய வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலா வச்சு போடுவாங்க. 2n-1. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 10வது நாள், அப்போ 210-1 இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2/9. ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ₹1 சம்பாதிக்கிறாரா, அதனுடைய 2 மடங்குனா ₹2. ₹2ோட 2 மடங்குனா ₹4. அதுக்கப்புறம் வந்து 4ஓட 4 4 8, 8 8 16, 16 16 32, 32 32 64, 64 64 128, 128 128 256, 256 256 வந்து பார்த்திங்கன்னா 512. ஓகேங்களா? இது முதல் நாள் 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள். 10வது நாளில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹512 கிடச்சிருக்கும். அதனுடைய இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2/9. 2/9ஓட வேல்யூ தான் பார்த்திங்கன்னா ₹512. ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு வாத்து 2 வாத்துக்களுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வாத்து 2 வாத்துக்களுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது எனில் அங்கு எத்தனை வாத்துகள் உள்ளன? ஒரு வாத்து 2 வாத்துக்கு முன்னாடி இருக்கான். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் இருக்குது. அப்போ இதுக்கு மீனிங்கும் இதான். அப்போ அங்கே இருங்க, ஒரு வாத்து 2 வாத்துக்கு முன்னாடி இருக்கா. அடுத்தது, ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னாடி இருக்கா. அடுத்து, ஒரு வாத்து மத்தியில் இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. 13 19 20 8 40. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. 13 19. ஓகேங்களா? இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணால் என்ன வருது அப்படின்னா 32 வருது. இந்த 32 வருது. 32 என்ன பண்ணால் 4 வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது 8ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 8ஆல் டிவைட் பண்ணால் 4, 4 8 32. அடுத்து 71 ஒரு 9 வருது. அப்போ இது வந்து 80. இதை 8ஆல் டிவைட் பண்ணால் 10 வரும். அப்போ 128 32. ஓகேங்களா? இதை கூட்டினா என்ன வரும்னா 160. இதை 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி 20 தான் ஆன்சர். ஏ என்பவர் பியின் தாய். ஓகேங்களா? ஏங்கிறவங்க பியுடைய தாய். ஓகேங்களா? இவங்க வந்து தாய், பெண். ஓகேங்களா? அடுத்து, சி என்பவர் ஏயின் மகள். சி இருக்கிறாங்க, இவங்க ஏயோட மகள். ஓகேங்களா? அப்போ இவங்க அதாவது பியோடைய அம்மான்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இவங்க ஆணா பெண்ணான்னு கொடுக்கல. ஆனால் இவங்க வந்து மகள்னு சொல்லிட்டாங்க, இவங்க வந்து பெண். ஓகேவா? இவங்க தான் அம்மா. இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அம்மா தான். ஓகேங்களா? ஆனால் இது ஆணா பெண்ணான்னு நம்ம கொடுக்கல. ஆனால் இது மகள்னு சொன்னதுனால இது நம்ம பெண்ணாக வச்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டி என்பவர் ஈயின் சகோதரி. இது தனியாக சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. டி என்பவர் ஈயோட சகோதரி. இன்னும் இவங்களை லிங்க் பண்ணலை, தனியாக கொடுத்தாங்க. டிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈயோடைய சகோதரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? டி என்பவர் ஈயினுடைய சகோதரர். டிங்கிற இருக்கிறதுலையே இவங்க வந்து ஈயோட சகோதரர். அப்போ இவர் வந்து ஆண், அண்ணன் தான். இவங்க வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது யாருன்னு கொடுக்கல, பட் இவங்களை ஆண்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஈ என்பவர் பியின் மகள். இந்த ஈ இருக்காங்க இல்லையா, இவங்க பியோட மகளாம், இவங்க பெண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? எனில் டியினுடைய பாட்டி யாருன்னு கேட்குறாங்க. இந்த டியினுடைய பாட்டி யார்? இது இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இது அக்கா தங்கச்சி, அதாவது அண்ணன் தங்கச்சின்னு வச்சுக்கோங்க. இது இவங்க அம்மா, இவங்க அம்மாவோட அம்மா தான் இவங்களுக்கு பாட்டி. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. இது புரியுதான்னு தெரில, நீங்கள் இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங்கை போட்டோடனே பாருங்கள். ஓகே, ஏ அதாவது ஏ என்பவர் பியோட தாய். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏயோட மகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இவர் ஆணாக இருக்கணும். ஓகேங்களா? இல்லை இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. இது அம்மா தான். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன் இல்லைன்னா பொண்ணாக இருக்கும். இது கண்டிப்பாக பொண்ணு. ஓகேங்களா? அடுத்தது, டிங்கிறவர் ஈயோடைய சகோதரர் தான். இந்த டிங்கிறவர் இந்த ஈயோடைய சகோதரர். இது வந்து பார்த்திங்கன்னா இது பையன், இது அக்காவாக இருக்கலாம். இப்போ இந்த ஈ யாருன்னு லிங்க் கொடுக்குறாங்க. பியோடைய மகள் தான் ஈன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க வந்து பெண்ணு. இது வந்து பார்த்திங்கன்னா அக்கா, இது வந்து தம்பி. ஓகேங்களா? இவங்க அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா பி. இவங்க 2 பேருக்கும் இவங்க பி அம்மா தான். இப்போ இந்த டிக்கு வந்து யார் பாட்டின்னு கேட்குறாங்க. இந்த ஏ தான். ஓகேங்களா?
ஆன்சர் வந்து ஏப்பா அதுக்கு. அடுத்தது ஏ மற்றும் பி என்ற 2 எண்களில் ஏபி = 0 என்றால் பிறகு இதனுடைய இது வந்து ஒரு கூற்று, முக்கியமான கூற்று தான். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஒன்று ஏ = 0 பி = 0 ரெண்டும் இப்படி இருக்கலாம். ஓகேவா, ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 0 வந்துச்சுன்னா இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா, அடுத்தது ரெண்டுமே 0வாக இருந்தாலும் அந்த ஆன்சர் தான் வரும். இது ரொம்ப முக்கியம்தான். இப்போது இந்த ஏ வந்து பார்த்திங்கன்னா 0, பி வந்து என்ன வேல்யூ வேணால் இருக்கட்டும், 99ன்னு இருக்குது. அப்போ 0 கூட 99 பேருக்குன்னா 0 தான் வரும். ஒன்று ஏ = 0வாக இருக்கலாம், இல்லை பி = 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டுமே 0வாக இருக்கலாம். இதுதான் சரியான விடை, பி. அடுத்து கவிதா கலாவை விட வந்து பார்த்திங்கன்னா 8 வயது இளையவலாம். இப்போ வந்து கவிதா வந்து பார்த்திங்கன்னா கலாவை, அப்போ கலா வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இவங்கள விட இவங்க 8 வயசு சின்னவங்கன்றனால 8 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 8. ஓகேங்களா, கலா வந்து கவிதா வந்து பார்த்திங்கன்னா கலாவை விட 8 வயசு சின்ன பொண்ணு. அப்போ கலாவுக்கு எக்ஸு, இவங்கள விட 8 வயசு சின்ன பொண்ணுனால எக்ஸ் மைனஸ் 8 போட்டிருக்கேன். அப்போ இதை எப்படி எழுதலாம்? இதுக்கு பர்சன்டேஜ் அவர்களின் வயதுகளின் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 5:7ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போது x/x - 8 = 5, 7. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளேட் பண்ணணும். 7x - 40x அப்படின்னு வரும். ஓகேவா, 5x - 40 5x - 40 வரும். இன்னொரு டைம் சொல்கிறேன்ப்பா, ஒன்றும்லப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா கவிதா, இவங்க கலா. நமக்கு ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கனால அழைச்சி போட வேண்டியதாக இருக்குது. இவங்க வந்து எக்ஸு, இவங்க வந்து பார்த்திங்கன்னா x - 8. ஏன் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள். இப்போ கலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 20 வயசில் 8 வயசு சின்னவங்கன்னா இதில் இந்த 20 தானே 8 கழிக்கணும். அந்த 20ங்கிற இடத்துக்கு போல தான் எக்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா x/x - 8. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளேட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 × x 7x மைனஸ் 5x 5x மைனஸ் 40 8 40 வந்துருச்சு. ஓகேவா, இப்போ இதை நீங்கள் வந்து அடித்து பார்க்கலாம். இப்போ இந்த 40 இங்கே வச்சுட்டு இதில் இப்போ 7xல் மைனஸ் 5x போயிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா 2xன்னு வரும். இப்போ இந்த 40 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். இந்த 40 இங்கே இருக்குது. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா x = 20ன்னு வந்துடும். ஓகேவா, நம்ம சும்மா சொன்னோம் 20ன்னு சொல்லிட்டு அது 20 ஆன்சர். ஓகேங்களா, a = 20 தான் ஆன்சர். ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா 1 முதல் 10 வரை உள்ள எண்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வரிசையாக எழுதுறீங்க. அது ஆங்கிலத்தில் எழுதும்போது இ என்ற எழுத்து எத்தனை முறை வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம எழுதுவோம். 1ல் இ வரும்ப்பா, 1. 2ல் இ வராது, 3ல் இ வரும், THREE 3. 4ல் இ வராது, 5ல் வரும், FIVE 5. 6ல் வராது, 7ல் வரும், SEVEN. 8ல் வரும், EIGHT. 9ல் ஒரு இ வரும், NINE. 10ல் ஒரு இ வரும். ஓகேங்களா, அப்போது எத்தனை இ வருது? 1 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது 1லேருந்து 10 வரைக்கும் இங்கிலீஷில் நம்ம எழுதணும்னா மொத்தம் 9 இ வரணும். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது முக்கியமான கொஷின் தான். √100 இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பக்கத்துலேருந்து ஒன்றா சால்வ் பண்ணிட்டு போகணும். இப்போ 169ஓட ரூட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 51 + 13ன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 64 ரூட்டாக மாறிடும். இந்த 64 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா 8 வந்துடும். ஓகேங்களா, அப்போ மீதி என்ன இருக்குது? 248 + 8 அப்படின்னு மாறிடும். அப்போ இந்த 248 + 8னா 256. இந்த 256 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 16 தான் ஆன்சர். ஓகேங்களா, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது 3 பொருட்களின் சராசரி விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 மற்றும் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 3:5:7 எனில் குறைவான விலை மதிப்பு கொண்ட பொருளின் விலை என்னன்னு கேட்குறாங்க. இதில் எது குறைவான விலை மதிப்பாக இருக்கும்? இந்த 3ங்கிற இடத்துல தான். அப்போ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு விகிதம் கொடுத்திருந்தாலே அது பக்கத்தில் எக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, இப்போது 3 பொருட்களினுடைய சராசரி விலை தான் வந்து பார்த்திங்கன்னா 15,000. அப்போ 3 பொருட்களுடைய விலையோட கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ அந்த 3ஆல் வந்து பார்த்திங்கன்னா இதை பெருக்கணும். அப்போ 3 × 15 15,000. இது பெருக்கணும் அப்படின்னா 45,000 வரும். ஓகேவா, இப்போ 45,000 அப்படின்னா இதை தான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா
3 5 7 3:5:7 கொடுத்தனால இது எல்லாத்தையும் கூட்டினா வரும் 7 3 10 15. அப்போ டிவைடட் பை 15. அப்போ தான் நம்ம ஒரு பார்ட்டோட விலைன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ 15ஆல் அடித்தோம் அப்படின்னா 3000. ஓகேவா? அப்போ ஒரு பார்ட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3000. நமக்கு இதில் இருக்கிறதுலே குறைவான மதிப்பு கொண்ட பொருளின் விலைன்னு கேட்குறாங்க. இப்போ குறைவான மதிப்புனா இந்த 3 தான் கம்மியானது. அப்போ 3 × 3 9000. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? சப்போஸ் இதில் அதிகமான மதிப்பு கொண்டது எடுத்துன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 7க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 7 × 3000 கண்டுபிடிக்கணும். 7 21. அப்போ 21000 தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சராக இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. அடுத்து, ஒரு பொருளின் குறித்த விலை வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபாய். அடுத்தடுத்த தள்ளுபடிகளான 5% மற்றும் 5% ஆகியவற்றுக்கு பிறகு அப்பொருளின் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பொருளோட குறித்த விலை 80 ரூபா ஒரு பொருள். அதில் வந்து ஃபஸ்ட்டு 5% தள்ளுபடி கொடுக்குறாங்க, மறுபடியும் அதுலேயும் ஒரு 5% தள்ளுபடி கொடுக்குறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக போட முடியும். உங்களுக்கு புரியாதனால ஃபஸ்ட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 5% அதுக்கு தள்ளுபடி கொடுப்போமே. இப்போ இதுக்கு 5% தள்ளுபடி கொடுத்தா என்ன வரும்? 2 4. அப்போது 80 ரூபா பொருள் 5% நம்ம தள்ளுபடி கொடுத்தோம்னா 4 ரூபா குறையும். அப்போ மிச்சம் எவ்வளோ வரும்? 76 ரூபா வருமா? இப்போ இந்த 76 ரூபாயில் மறுபடியும் ஒரு 5% தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஓகேவா? 5 20 10 3 8 3.8. அதாவது மறுபடியும் இந்த 76 ரூபாய்க்கு 5% எவ்வளோ தள்ளுபடி அப்படின்னா 3.8 ரூபா. ஓகேங்களா? அப்போ 76ல் 3.8 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 72.2 ரூபா. ஃபைனலாக இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 72.20 பைசா வரும். புரியுதா? உங்களுக்கு புரியணுங்கிறதுனால தான் 2 ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு சங்கேத மொழியில் மாம்பழம் என்கிறது கொய்யா என்றும், கொய்யா என்பது பலாப்பழம் என்றும், பலாப்பழம் என்பது வாழைப்பழம் என்று குறிப்பிட்டால் முக்கணிகளில் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. முக்கணியில் எதுப்பா இல்லை? மா பலா வாழை கொடுத்துருக்காங்க. இதில் கொய்யா தான் முக்கணியில் இல்லை. அப்போ கொய்யாங்கிறது என்னவா அழைக்கப்படுது? கொய்யா என்பது பலாப்பழம் என்றும் அழைக்கப்படுறதுனால பலாப்பழம் தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, ரூபாய் 2000ல் 25% என்பது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக நம்ம போடுறது தான். 2000 25% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 2 0க்கு 2 0. 20 × 25 500. ஓகேவா? 10 × 25னா 250. 20 × 25னா 500. 500 தான் ஆன்சர். 25%. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25% 500னா அடுத்து ஒரு 25%னா 50. 50னா 1000. ஓகேங்களா? அடுத்த 25னா 75%. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 1500 கரெக்டாக வரும். இது டேரெக்டாக பார்த்தோன்னே போடலாம், பட் உங்களுக்கு சொல்லணுங்கனால சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது, விடுபட்ட எண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 4 7 -18 29 47 கொடுத்துருக்காங்க. இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமம் நம்ம ஆல்ரெடி நடத்திருக்கோம். பட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த உடனே என்ன பண்ணால் அதை வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். பின்னாடியிலேருந்து இப்படி டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 7 4 கழிச்சா 3. ஓகேவா? அதேமாதிரி இங்கே கழிச்சோம் அப்படின்னா 18. இங்கே கழிச்சோம் அப்படின்னா வரல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை என்ன பண்ணியிருக்காங்க? 3 4 7. அதாவது 4 + 7 11. 11 + 7 18. 18 + 11 29. 29 + 18 வந்து பார்த்திங்கன்னா 47. அப்படியே கண்டினியூஸாக கூட்டியிருக்காங்க. அப்போ இடையில என்ன வரணும்னு பார்த்திங்கன்னா 11 வரணும். 3 நாணயங்கள் சுண்டுதலில் 2 தலைகள் கிடைக்க நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 3 நாணயம் சுண்டும் போது உங்களுக்கு என்னப்பா கிடைக்கும்? HHT 2 ஹெட்டு ஒரு டைல் கிடைக்கலாம், இல்லை HTH. ஓகேவா? அடுத்தது THH டைலு ஹெட்டு கிடைக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி TTH THT அப்படியே ஆப்போசிட்டில் இதை பார்த்து அப்படியே ஆப்போசிட்டில் எழுத வேண்டியதுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு விழலாம், இல்லை 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டைல் விழலாம். ஓகேவா? அப்போ மொத்தம் 8 சான்ஸ் தான் இருக்குது. இதில் 2 தலை கிடைக்க நிகழ்த்து வேணது 2 தலை கிடைக்கணும். 2 தலை கிடைக்கிறதுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. அவ்வளோதான், 3 சான்ஸ் தான். அப்போ மொத்தம் 8 சான்ஸ் இருக்குது. அதில் 3 சான்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 தலை கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 8/3 தான் ஆன்சர். ஓகேவா? ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இருமடங்காக்கப்படும் போது அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்காகும். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு செவ்வகம் இருப்பா. ஓகேவா? அப்போ செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? L × B. ஓகேவா? அதனுடைய ஒவ்வொரு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காகுதான். அப்போ இது 2 மடங்காகும், இது 2 மடங்காகுமா? அப்போ இந்த L × Bயில் 2 போட்டு பெருக்கணும் என்ன வரும்னா 4 × LBன்னு வரும். அப்போது பரப்பளவு எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னா 4 மடங்கு அதிகரிக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கணும். இதெல்லாம் டேரெக்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்தது,
ப்ளஸ் குறி என்பது பெருக்கல் என்றும் பெருக்கல் குறி என்பது வகுத்தல் என்றும் வகுத்தல் குறி என்பது மைனஸ் என்றும் மைனஸ் குறி என்பது ப்ளஸ் என்றும் கொண்டால் இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை சால்வ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குறியீடு சேஞ்ச் பண்ணி எழுதிக்குவோம். 2 கூட்டல் 8 வகுத்தல் 2 இன்ட்டு 6 மைனஸ் 7 ஓகேங்களா. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணணும் 4, அடுத்ததாக பெருக்கல் பண்ணோம் 4 6 24 ப்ளஸ் 2 மைனஸ் 7. இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா 26 மைனஸ் 7 ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 19ன்னு வரணும். ஓகேவா? உங்களுக்கு தப்பாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது வந்து போர்ட் மாஸ் விதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணணும். அப்போ தான் இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்து ஒரு ரகசிய மொழியில் ஓகேங்களா யூ ஆர் பேட் அப்படின்னா 7 4 8ன்னு அர்த்தமா. ஓகேவா? சாரிப்பா மாற்றி எழுதிட்டேன். அதாவது 3 6 7 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூ ஆர் பேட்னு அர்த்தம். அதேமாதிரி 7 4 8 அப்படின்னா தே ஆர் குட்னு அர்த்தமா. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 6 9 அப்படின்னா குட் அண்டு பேட்னு அர்த்தமா. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? குட்டுங்கிற வார்த்தையோட மீனிங் தான் கேட்குறாங்க. குட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இது ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எது சேமாக இருக்குது? குட்டு சேமாக இருக்கா? இங்கேயும் குட்டு சேமாக இருக்குது. அப்போ இது ரெண்டுலையும் என்ன நம்பர் சேமாக இருக்குது? 4 இங்கே 4. அப்போ குட்டுங்கிற வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 தான் சரியான எண். ஓகேங்களா? ஒரு விவசாயி தனது சதுர வடிவ நிலத்திற்கு கோள்களை ஊன்றி வேலி அமைத்தார். ஒவ்வொரு பக்கத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா 27 கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊழ்றாரு. அவருக்கு வந்து மொத்தம் எத்தனை கோள்கள் தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது தானே சதுரம். அப்போ இங்கே 27 குச்சி இங்கே 27 குச்சி நடுவாரா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாக வந்து நட்டிருப்பார். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாக நட்டிருப்பார். அப்போது இந்த பக்கம் நடும்போது இந்த பக்கம் இந்த கடைசி குச்சியையும் இந்த பக்கம் இருக்கிற கடைசி குச்சியும் விட்டுட்டு தான் நட முடியும். அப்போ ஒன்று நட்டால் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் வரைக்கும் போய் நின்றுடும். ஓகேவா? இந்த எட்ஜில் முடிஞ்சிடும். அப்போ இதுக்கு உள்ள வரைக்கும் அந்த உள்ளே இருக்கிற அந்த இது வரைக்கும் தான் அவர் நட்டுருவார். அப்புறம் இங்கே வந்து இந்த பக்கம் நட்டுருக்கும் போது இந்த எட்ஜுக்கு நட்டிருப்பார். அப்போது இந்த பக்கம் 2 கம்மியாக நட்டிருப்பார், இந்த பக்கம் 2 கம்மியாக நட்டிருப்பார். அப்போ எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 104 தான் ஆன்சர். ஓகேவா? 104 குச்சி தேவைப்பட்டிருக்கும். அடுத்து ஒரு பழ வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு பழங்களை விற்று ரூபாய் 40 லாபமாக பெறுகிறார். அவரில் லாபம் சதவீதம் என்னன்னு கேட்குறான். ஒரு 200 ரூபாய்க்கு பழத்தை விற்கிறாரு, 40 ரூபா லாபமாக கிடைக்குதான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடக்க விலை வந்து பார்த்திங்கன்னா 160, லாபம் வந்து பார்த்திங்கன்னா 40. ஓகேங்களா? 160 ரூபா பொருளை வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 200 ரூபா கிடைக்கும். ஓகேவா? அப்போது இதில் லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 160 ரூபாயில் 40 ரூபாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். 0 அடிங்க. அடுத்து இந்த 0 வந்து அடிக்க முடியாதா? ஓகே. பைத்துனாங்க 40, நாங்க 16. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 5, இது 2ஆக மாறிடும். இதை அடித்தோம்னா 5 மாறிடும். அப்போ 25%. ஓகேங்களா? 160 ரூபாய்க்கு உள்ள பழத்தை 25% வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபம் வச்சு விற்றா தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 ரூபா கிடைக்கும். அடுத்து இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. 1 + 2 + 3 வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசி உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா 10. இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 55. ஓகேங்களா? அதேமாதிரி இந்த க்யூப்னு வந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 55 ஸ்கொயர்டு. ஓகேங்களா? அப்போ இதனுடைய ஃபார்முலா அப்படி என்ன அப்படின்னா n × n + 1 / 2. ஓகேங்களா? நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கொயர்டு க்யூபும் வரலன்னா இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி க்யூப் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் ஸ்கொயர்டு போடுவாங்க. அதனால் இது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 55 ஸ்கொயர்டுன்னு நம்ம ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் x மற்றும் y மதிப்பு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஒரு முக்கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா எத்தனை டிகிரி சொன்னோம்? 180 டிகிரி சொன்னோம். அப்போ இந்த இடத்துல ஒரு இந்த கோணத்தை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. 180 டிகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 இருக்குது. இன்னும் எவ்வளோ தேவை? 60 தேவை. x 60 எங்கே இருக்குது? இது ஒன்று தான் ஆன்சர். அதேமாதிரி இங்கே 130 இருக்குது. இன்னும் எவ்வளோ தேவை? 180க்கு 50 தேவை. ஓகேவா? x அச்சும் y அச்சும் வெட்டிக்கொள்ளி புள்ளி எதுன்னு கேட்குறாங்க. சென்டரில் மட்டும்தான்ப்பா வெட்டிக்கும். 0,0. அடுத்து பின்வரும் தகவலை கவனமாக படித்து கீழே உள்ள வினாக்களுக்கு தகுந்த வினா அளிக்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நாய் புறா வளர்க்குறவங்களை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம டேரெக்டாக ஆன்சர் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது புறாவும் கிளியும் வளர்ப்போர் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. ஓகேவா? புறாவும் வளர்க்கணும், கிளியும் வளர்க்கணும். அப்போ கிளி வளர்க்குறவங்க யார்? இந்த பாக்ஸ். ஓகேங்களா? இந்த பெரிய பாக்ஸில் இருக்கணும். புறாவும் வளர்க்குறவங்க இந்த சின்ன பாக்ஸ். அப்போ இந்த 2 பாக்ஸில் மட்டும்தான் டச் ஆகணும். ஓகேவா? அப்போ அந்த 8 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாக்ஸ்லையும் டச் ஆவார், இந்த சின்ன பாக்ஸ்லையும் டச் ஆவார். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 8.
ஓகேவா? அடுத்தது நாய் மட்டும் வளர்ப்பவர்கள் எண்ணிக்கை. இதில் நாய் மட்டும் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த வட்டம் தான் நாய். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டத்தில் இந்த இடம் மட்டும்தான் தனியாக இருக்குது, எது கூடயும் டச் ஆகாமல் தனியாக இருக்குது, வட்டத்துக்குள்ளே இருக்குது. அதனால் ஆன்சர் வந்து 2 தான். சப்போஸ் இங்கே வந்திருந்தால் அது பூனையும் வளர்க்குறவங்களா சேர்த்து வந்துருக்கும். இங்கே நாய் வளர்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான். ஓகேவா? அடுத்தது கிளி, நாய், பூனை இவை 3ஐயும் வளர்ப்பவர்கள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. கிளி, நாய், பூனை 3 வளர்க்கணுமா? பார்ப்போம். கிளி எங்கே இருக்குது, நாய் எங்கே இருக்குது, நாய், பூனை, இது 3லையும் டச் ஆகிற மாதிரி என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த பாக்ஸில் டச் ஆகிருக்கணும், வட்டத்தில் டச் ஆகிருக்கணும், முக்கோத்தில். அப்போ இது தான். ஓகேங்களா? இப்போ இந்த 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கிளி வளர்ப்போரில் டச் ஆகலை. ஓகேவா? இந்த 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த முக்கோணத்தில் டச் ஆகலை. ஓகேவா? அப்போ இது 10 தான் வந்து பார்த்திங்கன்னா கிளி, நாய், பூனை 3 வளர்க்குறவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 10. ஓகேவா? அடுத்தது புறா, கிளி, நாய் இவை 3ஐயும் வளர்ப்போர் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. புறா, கிளி, நாய் எங்கே இருக்குது, புறா எங்கே இருக்குது, புறா, கிளி, நாய். அப்போ பாருங்கள் இந்த 3லையும் டச் ஆகணும். இந்த 3லையும் எது டச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த வட்டத்துலேயும் டச் ஆகணும், இந்த பாக்ஸுக்குள்ளேயும் இருக்கணும், இந்த பாக்ஸ்லேயும் டச் ஆகணும். அப்போ இதுதான் 2. ஓகேங்களா? அதை வந்து புறா, கிளி, நாய் இவை 3ஐயும் வளர்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேர். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 140 கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் கீ பார்த்துட்டோம். சரிங்களா? அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம அகாடமி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்காக வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இணைஞ்சிக்கோங்க. கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் இந்தியன் டெஸ்ட் பேஜில் மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு தொடங்கும் நாள் என்னைக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா February 25, இன்னும் 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தேர்வு வந்து தொடங்க இருக்குது. அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. லத்தி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா March 1 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? விருப்பம் இருக்கவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை PDF 2 டெஸ்ட் ஷெட்யூலோட PDF கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மளோட டெஸ்ட் பேஜ் இப்போ நம்ம எப்படி கொஸ்டின் கொடுத்தோமோ இந்த ஸ்டாண்டர்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டினும் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம இந்த டெஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி கொஸ்டின் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதனுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், நம்மளோட சேனல் இருக்குது. ஓகேங்களா? அந்த பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். ஓகேவா? ஓகேப்பா, ஒரே நிமிஷம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கொஸ்டினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் கீ போட்டாச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வேல்யூஷன் பண்ணுங்கள். வேல்யூஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட், நீங்கள் திருத்தின ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையத்தின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருப்போம். அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் போட்ட உடனே 1 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எம்டி ஓஎம்ஆர் அனுப்பணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருத்தின ஓஎம்ஆர் அனுப்பணும். நாங்கள் 2 ஓஎம்ஆரையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதில் முதல் மதிப்பெண் பெறுமானவர்களுக்கு கட்டாயமான வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் பரிசு கண்டிப்பாக கொடுக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மை கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப், உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண கஷ்டமாக நீங்கள் தாராளமாக உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர் இது 2யும் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகேங்களா? இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க. சரிங்களா? ஓகேப்பா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக நம்ம பயிற்சி மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அதுமாதிரி நம்ம டெஸ்ட் பேஜில் இணையன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை நோட் பண்ணி நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நம்ம டெஸ்ட் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, ஆன்சருக்கு எப்படி இருந்துச்சுன்னு தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த டெஸ்ட்டு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.